ஓகே? எந்த ஒரு இன்கிரீடியன்ட் எடுக்கும் போதும் அதுக்குன்னு உள்ள ஸ்பூனை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை பாருங்க, இந்த மாதிரி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எதுவும் மறக்கல இல்ல? ஏங்க நீங்க நடத்த மறைக்கிறீங்களா? என்ன புரிஞ்சுதா? அப்புறம் குக் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கிச்சனை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும், சரியா? அம்மா, என்ன வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? வாய் திறந்து சொல்லுங்க. ஆம் சரிங்க செஃப். எப்பவுமே குக் பண்றது பெருசு இல்ல, அதை சாப்பிடுற மாதிரி டிசைன் பண்றது தான் பெரிய விஷயம். அதாவது இப்ப நாம ஒரு ஆம்லேட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஏங்க நீங்க நடத்த மறைக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அதாவது பிரசன்டேஷன்ங்கிறது பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். என்னதான் டேஸ்டா இருந்தாலும் அது பார்க்கிறதுக்கு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரும் சாப்பிட மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஏங்க நீங்க நடத்த மறைக்கிறீங்களா? ஏங்க நீங்க நடத்த மறைக்கிறீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி பண்ணும்போது வேதா, வேதவள்ளி, சொல்லுங்க செஃப். என்ன சொல்லணும்? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், எனக்கு என்னன்னு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கீங்களே. ஐயோ அப்படிலாம் இல்லை செஃப், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏமா போய் சொல்றீங்க? நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே, நீங்க வேற எங்கேயோ மைண்ட் வச்சுட்டு இருக்கீங்க. என்னாச்சு? சாரி செஃப், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுறீங்களா? எனக்கு மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஐம் சாரி செஃப். சரி, இப்படிலாம் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் போகலாம். தேங்க்யூ செஃப். டேய், மஞ்சங்க தாண்டா வர சொன்னேன். இங்கே தான் மாப்பிள்ள வர சொன்னேன். நான் காணண்டா, ஃபோன் அடிச்சு பாரு. சரி மாப்பிள்ள. சொல்லு பஞ்சு. மஞ்சு எங்க இருக்க? நீ சொன்ன இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சீக்கிரம் வந்துடுறியா? இதோ வந்துட்டேன். வந்துரு வரேன். மாப்பிள்ள வந்துகிட்டே இருக்காப்லையா, வந்துருவா. பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த மாதிரி மஞ்சனா உன்னாண்ட ஒரு விஷயத்தை கேட்பேன், அதுக்கு நீ உண்மையை சொல்லணும். என்ன உண்மை? இல்லை, அது
சாப்பாடு காம்படிஷனில் வேதாஜி கலந்துக்கினாங்கல்ல, அதில் அவங்க செலெக்ஷன் ஆனாங்களா ஆலியா? உன்ன நான் தான் கேட்டுனுக்கிறேன், செலெக்ஷன் ஆனாங்களா ஆலியா? அது வந்து செலக்ட் ஆகலன்னு தான் என்கிட்ட சொன்னான். சமாளிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க இந்த காம்படிஷனில் செலெக்ஷன் ஆயிட்டாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். இல்ல நாகராஜ், என்கிட்ட செலக்ட் ஆகலன்னு தான் சொன்ன. நீ ஏன் இப்படி நடிக்கிற? பாரு, எந்த ஹோட்டலில் அந்த காம்படிஷன் நடந்துச்சோ அந்த ஹோட்டலுக்கு போய் சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட நான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் இதில் தான் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கிறாங்க. அவங்க செலெக்ஷன் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, அவங்க செலெக்ஷன் ஆனாங்கன்ற விஷயத்தை ஏன் என்னாட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? சொல்லு. இல்ல நாகராஜ், அதை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? ஷோ, நீ மறுபடியும் போய் சொல்லினே இருக்கிறியே. அவங்க ஏன் என்னாட்ட சொல்லாம மறைக்கிறாங்க, நீ சொல்லு. மஞ்சு, எதுவாக இருந்தாலும் சொல்லிடு மஞ்சு. எதுக்காக நீ தயங்குற? இல்ல பஞ்சு, எனக்கு என்னாட்ட தெரியாது. சொல்ல வேணாம்னு சொன்னாங்களா? என்னாண்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்களாமா? இல்ல நாகராஜ், காம்படிஷன்ல அவ மட்டும் தனியா கலந்துக்கணும்னு நினைக்கிறா. ஆரம்பத்துல இருந்தே இந்த போட்டியில கலந்துக்க வேணான்னு எல்லாருமே அவளை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இப்போ செலக்ட் ஆன விஷயம் தெரிஞ்சா அதுக்கும் நீங்க எல்லாரும் ஏதாவது சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுவீங்களோன்னு பயப்படுறா. அதனாலதான் என்கிட்ட அவ தனியா கலந்துக்க போறேன்னு சொன்னா. ஓ, அவங்க கூட இருந்தா அது சரிப்பட்டு வராதுன்றாங்களா? அப்படிதானே? அப்படிதானே? நீ வாய கொஞ்சம் மூடுறியா? எனக்கு தெரியும். ஏமா, அவ இவ்வளவு நாளா அவங்களுக்காக கஷ்டப்பட்டது அதெல்லாம் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரில இல்ல? இப்போ நான் வேணாம், அவங்க மட்டும் இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதானே? அப்படிதான், புரியுது. கரெக்டு. பெரிய இடம், பெரிய இடத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்குதுல்ல, நான்லாம் ஏமாத்துறோம். அதான் அவங்க கண்ணை மச்சிச்சு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல மச்சி, அவங்க பண்ணிட்டோம், நல்லபடியாக பண்ணிட்டோம். சந்தோஷம். சந்தோஷம். ஏன்டா இப்படிலாம் பேசுற? இல்லடா மச்சி, உனக்கு விஷயம் புரியல. உனக்கு எல்லாமே இப்படிதான்டா, எல்லாம் இப்படிதான். நம்மளாண்ட ஒரு வேலை நடந்தா மட்டும் அது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பர் மேல அப்படி கசக்கி தூக்கி கடாச்சிடுவாங்கடா. அப்படிலாம் இல்ல மாப்ள. நீ பாக்குறதுலடா, ஏய் ஏற வரைக்கும் தானே ஏறி அதுக்கப்புறம் எட்டி வச்சிருவாங்கடா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? நான் பைத்தியம் மாதிரி பேசல மச்சி, கேட்டல்ல மஞ்சு சொன்னாப்ல. சரி மஞ்சு, நான் ஓகேம்மா, நீ போய் சொல்ல அவங்களாண்ட இந்த நாகராஜ் இருக்கான்ல, இனிமேல் அவங்க இதில் இருக்க மாட்டேன். அவங்க ஃப்ரீயா தனியா வந்துட்டோம். சத்தியமா சொல்றேன், இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துல அவங்கள தொந்தரவு பண்ணவே மாட்டேன். நீ சொல்றமா? நீ சொல்லிடு மாப்ள. டேய் நில்றா. செலக்ஷன் ஆயிட்டீங்களா? இல்ல, காம்படிஷன்ல அவ மட்டும் தனியா கலந்துக்கணும்னு நினைக்கிறா. ஐயா, இவங்க என்னது இப்போ ஃபோன் பண்ணுறாங்க?
அவங்க நிம்மதி சரக்கு அடிக்க விட மாட்டேங்கிறாங்க, ஓவரா பண்ணுறாங்க. என்ன அவங்களுக்கு? என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? ஏங்க இப்போ போனை கட் பண்றீங்க? நீங்க என்னத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணிடுறீங்க இப்போ? எங்க இருக்கீங்க? நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? நீ மேட்டர் சொல்லுங்க. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க மேட்டர் சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். அப்படியா? உண்மையை சொல்லட்டுமா இல்லை போய் சொல்லட்டுமா? உண்மையே சொல்லுங்க. உண்மை கசக்கும் பரவாயில்லையா? நான் லட்சுமி நகர் ஒயின் ஷாப்ல சரக்கு வச்சுருக்கிறேன். என்ன பாத்தீங்க? என்னங்க இது? இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? அதெல்லாம் அவள் தான். நான் சரக்கு அடிப்பேன். நான் செம்ம டென்ஷன் இருக்கிறேன். அப்படிதான் பண்ணுவேன். இப்போ என்னங்க டென்ஷன் உங்களுக்கு? எனக்கு 1000 டென்ஷன் இருக்குங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட முடியாது. என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டீங்களா? ஷேரிங்? ஒய் நான் உங்ககிட்ட ஷேரிங்? நீங்க என்கிட்ட ஷேரிங் பண்றீங்களா? ஷேரிங்லாம் பண்ண முடியாது. நீங்க போனை வைங்க. நீங்க ஹலோ ஹலோ ஹலோ, நாங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் முடியாது. வீட்டுக்குலாம் வர முடியாது. போனை வைங்க. எங்க பேசுங்க, வாங்க. வர முடியாதுன்றல போனை வைங்க. நீங்க ஆனா ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரிம்மா. வெயிட் பண்றீங்களா? சரிம்மா, நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதான் வர முடியாதுல்ல. நேற்றுக்கு ஃபோன் பண்றீங்க சும்மா நொய் நொயின்னு. கொஞ்சம் வெளியில வரீங்களா? வெளியே வா. நேற்றுக்கு நான் நீங்க இருக்கிற பாருக்கு வெளியே தான் இருக்கேன். வாங்க. எங்க? இங்க எதுங்க நீங்க வந்தீங்க? நீங்க ப்ளீஸுங்க வெளியில வாங்க, இல்ல நான் உள்ள வரேன். என்னங்க உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு. உங்களை யாரும் இங்கெல்லாம் வர சொல். பிரச்சனை இங்க என்னத்துக்கு வந்தீங்க? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன்ல. அது எதுக்கு இங்க என்னங்க பேசணும்? அது வந்து அந்த ஹோட்டல்ல இன்டர்வியூ நடந்ததுல நீங்க செலக்ஷன் ஆயிட்டீங்க. இந்த மேட்டர் தானே எனக்கு தெரியும். கிளம்புங்க. உங்களுக்கு எப்படி? எப்படியா தெரியுங்க? இதான் சொல்ல வந்தீங்க. போ. ஆமா, என்ன திடீர்னு ஞான உதயம்? இவ்வளோ சீக்கிரமா சொல்லிட்டீங்க. அப்படியே ஆடிலாம் போட்டுமே ஒரு மாசம் கழிச்சு சொல்ல வேண்டியதானே? இல்ல கொஞ்சம் பொறுமையா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். பொறுமையாவா? நேத்துக்கு பொறுமை? நேத்துக்கு பொறுமைன்னு கேட்குறேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, நீங்க செலக்ஷன் ஆயிட்டீங்களா லூஸ் தரமா கேட்டிருந்தல. அப்ப நான் பைத்தியக்காரன். நீங்க வந்து பொறுமையா சொல்லின்னு நீங்க வந்து புட்சாலி. செம்மையா இருக்குதுங்க மேட்ரு. இந்த கேனக்கு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் அது. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நீங்க செலக்ஷன் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொண்டாடலாம் நினைச்சேன். பாத்தீங்களா? சோக்கா சொல்லாம விட்டீங்க பாருங்க. விடுங்க. நான் நினைக்கிறதுலாம் நடக்குது போகுது. பரவாயில்ல. பாருங்க, நீங்க உண்மையிலே செலக்ஷன் ஆகி ஜெயிச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷங்க. அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க.
ஆமாம், நான் தான் ஆரம்பத்தில் நீங்கள் கலந்து வேணாது தேவையில்லாத வேலைன்னு சொன்னேன். நேரத்துக்கு சொன்னேன். உங்கள் மேலத்துக்கு காண்டில் சொன்னேன்னா இல்லை அக்கறை அத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை நீங்கள் அங்கே செலக்ஷன் ஆகாமல் அவமானப்பட்டு போயிடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் சொன்னேன். அப்படிதான் ஆயிடுச்சு, நீங்கள் பொக்குன்னு போயிடுவீங்க பாவம். அதே தான் பண்ணே தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த பாருங்க, நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடாது, நீங்கள் அப்படியே போயிடணும், உங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு கெட்டன புடிச்சாலும் கிடையாதுங்க. உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க. இதே விஷயத்த நான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமா இருந்திருக்கும்ல? இல்லை இல்லை, நானும் மனுஷன் தானேங்க. ஏன் எங்களுக்குலாம் ஃபீலிங்ஸ் கிடையாதா? புரியுதுங்க. உங்களுக்கு எல்லாமே புரியுங்க. உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். நீங்கள் புட்சாலி, எனக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முட்டாளுங்கண்ணே, எனக்கு புரியும் வேணாம். பைத்தியக்காரங்கண்ணா, நான் தான் எல்லாரும் எனக்கு ஒன்று நினச்சினுக்கிறேன். ஆனால் யாருமே நான் ஒன்றும் நினைக்கிறது கிடையாது. அப்படிலாம் இல்லைங்க. அப்படிதாங்க. அப்படியே நீங்கள் தயவுசெய்து எனக்கு வழக்கெல்லாம் கொடுக்காதீங்க. நீங்கள் எனக்கு வழக்கம் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு. நான் மனையன் முட்டாளி, எனக்கு ஒன்றுமே புரியாது. விட்டுருங்க, புரிய விடுங்க. ஏங்க நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை என்ன மறைச்சிங்க? நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷம் தானேங்க. அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்ல? நீங்களே உங்கள் வாயால சொல்லுவீங்கன்னா எவ்வளோ ஆசையை காத்துங்க தெரியுமா? நீங்கள் என்னடா சப்ப மேட்ருங்க. சின்ன 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 சந்தோஷம் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் அந்த சின்ன சந்தோஷம் கூட எனக்கு கொடுக்க நினைக்கிறேன். அப்புறம் என்ன பாவம் பண்ணிட்டேன்? அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் பேசாதீங்க, தயவுசெய்து ஒன்றும் சொல்லாதீங்க. எத்தனை தடவை திருப்பி நான் கேட்டேன். அப்போ சொன்னீங்களா? நீங்கள் சொல்லியே தப்பு தாங்க. சாரி. உங்களுக்கு தப்பு கிடையாது, எந்த தான் தப்பு. கீருங்க மாதிரி நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்களா? நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா திருப்பி கேட்டதில்ல, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக வந்து சொல்லிட்டீங்களே பொறுமையாக. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆறுன சோத்தை குப்பையில் தான் போடணும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேரம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கெட்டு போயிடும். அந்த மாதிரி தான் அந்தந்த விஷயத்தை அப்பப்போ சொன்னால் தான் அதுக்கு மரியாதை. எனக்கே மரியாதை கிடையாது அப்படின்னா ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து அசால்ட்டாக சொல்லுங்கிறீங்களே? இந்த விஷயத்தை நீங்கள் இந்த மறைச்சிங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக வந்திருக்கும். யோசிச்சு பார்த்தீங்களா? அதை வா. சாரிங்க, நான் வேணும். சரி விடுங்க. ரெண்டு மூஞ்ச மேட்டரை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேஸ்ட்டு, உங்கள் டைமை வேஸ்ட்டு, என் டைமை வேஸ்ட்டு. கிளம்புங்க. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது, சொல்லட்டுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் யார் தெரியுமா? வாழைப்பழ தோலுக்கு அந்த தோலை உரியிற வரைக்கும் தான் மரியாதை. வந்து உரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தூக்கி கடாச்சிடுவாங்க. அப்படியே அந்த தோல் மேலே காலை வச்சுன்னா வைக்கி வாரி ஊந்துருவோன்னு அப்படியே காலையிலே ஒரு தோல் எட்டி வச்சிருவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வாழைப்பழ தோல் வேஸ்ட் இல்லை. அப்படிலாம் இல்லைங்க. விடுங்க. நீங்கள் கிளம்புங்க. 2-3 ரவுண்ட் ஆயிடுச்சா? இப்படி தான் சம்மந்தம் இல்லாத பழமொழிலாம் வரும். நீங்கள் போ, கிளம்புங்க. தாராளமாக நீங்கள் கிளம்புங்க, போங்க. சரிங்க, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். ப்ளீஸ்ங்க, என்னை மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு குடிக்காதீங்க, வீட்டுக்கு வாங்க. ஹை சார், இதுக்கு நீங்கள் சொல்கிறது டென்ஷன் ஆக்கி என் மனசை வச்சு நீங்களே என்ன குடிக்க வச்சுட்டு இப்போ குடிக்காத நீங்களே அட்வைஸ் பண்ணுறீங்களா? சமாங்க நீங்கள். ப்ளீஸுங்க, என் கூட வாங்க. ஐயா, நான் என்னது உங்க கூட வரணும்? வேணாம். நீங்கள் தனியாக போனால் ஜெயிக்க முடியும். நீங்கள் தனியாக கெத்தாக ஜெயிப்பீங்க. நான்லாம் வந்தால் வேஸ்ட்டு, நீங்கள் தோத்துருவீங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க. நீங்கள் போங்க, ஜெயிச்சுவோங்க. போங்க. என்ன ஏன்னா 10 ரூபா கூட்டு போனா தப்புதான். என்னங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியில் நீங்க நினைச்சதுதான் நடந்துச்சு. என்னோட குவாலிஃபிகேஷன் தெரியாம காம்படிஷன்ல கலந்துக்கிட்டது என்னோட தப்பு தான். அவங்க தான் நல்லா சமைச்சாங்கன்னு ஸ்பெஷல் கேட்டகரியில வின் பண்ணி அடுத்த லெவல் போயிருக்காங்க.
நான் அதுக்கு குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் மனசு சரியில்லம்மா, அழுவணும்னு தோணுது. ஏம்மா ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடந்துனுக்குது? உன்னாண்ட மட்டும் தான் என்னால் எதையும் சொல்ல முடியும். இப்படி புலம்புற அளவுக்கு என் நிலைமை வந்துடுச்சுமா. முடியலம்மா, என்னால வலிக்குது, மனசுல ரொம்ப வலிக்குது. என்னால முடியல. எல்லாம் போச்சுமா, என் வாழ்க்கையில சந்தோஷம் போயிடுச்சு. மறுபடியும் எப்பமா சந்தோஷமா இருப்பேன்? நான் ஓரளவு நல்லவன் தான்மா. வேதாஜி ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. என் 2 பேருக்குள்ள பெருசா ஒன்றும் பிரச்சனைலாம் இருந்தது கிடையாதுமா. எனக்கு அவங்க மேலே அக்கறை இருந்தது, அவங்களும் என் மேலே அக்கறை இருந்தது. ஒருவேளை ஆரம்பத்துலேயே 2 பேருக்கு ஆகாது அப்படி 2 பேர் சண்டை போட்டுனே இருந்ததுன்னா இப்போ நடக்கிறதுக்குலாம் ஒரு அர்த்தம் இருக்குது. நல்லா தானே இருந்தோம், இப்போ ஏன் இப்படி இருக்கிறோம்? இல்ல, நான் 2 பேரும் பல பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீ நம்ம தான் பண்ணும்.